டெல்லி புறப்பட்ட பிரதமர் மோடியை கருப்பு நிற மாஸ்க் அணிந்து அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வழி அனுப்பி வைத்தார். ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். தொடர்ந்து டெல்லி திரும்புவதற்காக மதுரை விமான நிலையம் வந்த பிரதமரை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழி அனுப்பி வைத்தார். பிரதமரை வழி அனுப்ப சென்றபோது அமைச்சர் பழனிவேல் அணிந்திருந்த கருப்பு நிற முகக்கவசம் பேசுபொருளாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டுமென பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு நிகழ்ச்சி என்பதால் பிரதமர் இருந்த விழா மேடையில் தான் இல்லை எனவும் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள நயினார் நாகேந்திரன் இருந்ததாகவும் கூறினார். பாஜகவின் அடுத்த மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை எனவும் அண்ணாமலை மீண்டும் தெரிவித்தார். பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை. ஆனால் முதல்வர் அவர்கள் இதில் அரசியல் செய்து, ஏன்னா வெயில் ராமேஸ்வரத்தில் அதிகமாக இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார். ராமேஸ்வரத்தில் வெயில் 40 டிகிரின்னு நினைக்கிறேன், நல்ல வெயில். அதனால் முதலமைச்சர் அவருக்கு வெயில் தாங்காதாட்டிருக்கு. அதனால் நேராக வண்டியை ஊட்டிக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குளிரில் போய் இதமாக பதமாக இருக்கலான்னு அங்கே போயிட்டார். அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் தமிழக மக்களுக்காக இந்த பணிகளை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமரை நம்முடைய முதல்வர் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி வழங்கப்படுவதாக பிரதமர் உள்ளிட்டோர் கூறி வருவதை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பொருளாதார அளவீடு என்பது முந்தைய ஆண்டுகளை விட நடப்பாண்டில் அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை முதலாம் ஆண்டு பொருளாதாரம் பயிலும் மாணவி கூட கூறுவார் என தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி முன்பை விட இப்போது அதிகமாக உள்ளது எனவும் மத்திய பட்ஜெட்டின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் அதன் முந்தைய ஆண்டை விட அதிகமாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசின் மொத்த செலவினமும் முந்தைய ஆண்டுகளை விட நடப்பாண்டு அதிகமாகவே இருக்கும் எனவும் கூறியுள்ளார். எண்கள் எப்போதும் பெரியதாகவே இருக்கும் என கூறியுள்ள ப. சிதம்பரம், வழங்கப்பட்டுள்ள நிதியின் அளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது மொத்த செலவினத்தின் விகிதாச்சாரத்தில் அதிகமாக உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி பாஜக தலைவர்களை சந்திப்பவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தக்க பதிலை அளிப்பார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அவரிடம் அதிமுகவுடனான கூட்டணி குறித்த தனது பேச்சு மாறாது என அண்ணாமலை கூறியிருந்தது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு கூட்டணி பற்றி முடிவு செய்ய இன்னும் காலம் இருப்பதாக தெரிவித்தார். தேசிய கட்சிகளில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க மாநில தலைவர்களுக்கு அதிகாரம் கிடையாது எனவும் வைகை செல்வன் கூறினார். கட்சி ஒரு கட்டுப்பாட்டிலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே இருக்கிறது. அவர் பொதுச் செயலாளர். அதையும் மீறி சென்று பார்ப்பவர்களை பற்றி நாம் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அப்படி செல்கிறவர்களுக்கு தக்க பதிலை பொதுச் செயலாளர் தருவார். தேசிய கட்சியை பொறுத்த மாத்திரத்தில், அதாவது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும், தேசிய கட்சியை பொறுத்த மாத்திரத்தில் மாநில தலைவர்களுக்கு அதிகாரம் இல்லை. மையத்தில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியினுடைய தலைவர்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. திருநெல்வேலியில் குட் பேட் அக்லி திரைப்பட வெளியீட்டுக்காக வைக்கப்பட்ட பிரம்மாண்டமான கட் அவுட் சரிந்து விழுந்தது. அங்கிருந்தவர்களை அது அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அஜித்குமார் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் வரும் வியாழனன்று வெளியாகிறது. திரைப்பட வெளியீட்டை கொண்டாடும் விதமாக நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள BSS மல்டிபிளெக்ஸில் அஜித்குமாரின் ரசிகர்கள் பிரம்மாண்டமான கட் அவுட் வைக்க ஏற்பாடு செய்திருந்தனர். இதற்காக இரும்பு கம்பிகளால் சாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அளவு கடந்த உயரத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த இந்த சாரம் திடீரென மடிந்து ஒடிந்து சுருண்டு விழுந்தது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் நேரிடவில்லை. பேனர் விழுந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன.
5832 கோடி ரூபாய் தாதுமணல் முறைகேடு தொடர்பாக விவி மினரல்ஸ் நிறுவன உரிமையாளர் வைகுண்டராஜன் உள்ளிட்டோரின் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அவரது நிறுவன நிர்வாகிகள் உட்பட்ட 21 பேர் மீதும் 6 நிறுவனங்கள் மீதும் 7 வழக்குகள் பாய்ந்துள்ளன. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களிலும் 2000 முதல் 2017 வரையிலான காலகட்டத்தில் தாது மணல் மோசடி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. உயர்நீதிமன்ற ஆணையின்படி இந்த மோசடி விவகாரத்தை கையில் எடுத்துள்ள சிபிஐ ஏற்கனவே 12 இடங்களில் சோதனை நடத்தியிருந்தது. சென்னையில் மெட்ரோ ரயிலில் இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தனியார் நிறுவன ஊழியர் கைது செய்யப்பட்டார். தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த 21 வயது இளம்பெண் அண்ணா சாலை பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணி செய்து வருகிறார். தினமும் மெட்ரோவில் செல்லும்போது 5 நாட்களாக தன்னை பின்தொடர்ந்த நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை செய்த காவல்துறையினர் அண்ணா நகரில் கார் மெக்கானிக்காக பணிபுரியும் திருவொற்றியூரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கார்த்திக் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபரை பிடித்துக் கொடுத்த தாய்க்கு சென்னை எண்ணூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மிரட்டல் விடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. திருவொற்றியூர் பகுதி கோவில்களில் பூசாரிகளுக்கு உதவியாளராக பணியாற்றும் சிவா ராவணன் என்பவர் பாலியல் தொல்லை அளித்ததாக 14 வயது சிறுமி தனது உறவினரிடம் தெரிவித்துள்ளார். இதனை அறிந்த சிறுமியின் உறவினர்கள் சிவா ராவணனை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆனால் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளர் தன் மீது வழக்கு பதிவேன் என மிரட்டல் விடுப்பதாக சிறுமியின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே 5 மாத ஆண் குழந்தை கொலை செய்யப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புலியூரைச் சேர்ந்த லாவண்யா என்பவருக்கு கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 5 மாத ஆண் குழந்தை உள்ளது. குடும்ப தகராறு காரணமாக லாவண்யா கணவரை பிரிந்து புலியூரில் தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் நள்ளிரவில் குழந்தையை காணவில்லை என லாவண்யா கூச்சலிட்டதோடு முகமூடி அணிந்து வந்த நபர்கள் தாலிச்சங்கிலியை பறித்துச் சென்றதாகவும் குழந்தையையும் தூக்கிச் சென்றதாகவும் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனால் பதற்றமடைந்த உறவினர்கள் குழந்தையை தேடிய போது வீட்டின் பின்புறத்தில் உள்ள தண்ணீர் பேரலில் குழந்தை சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து கீரனூர் காவல்துறையினர் லாவண்யாவிடம் சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே டாஸ்மாக் பாரில் தகராறு செய்து சேதப்படுத்திய கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கமலாபுரம் கிராமத்தில் முன்னாள் கவுன்சிலர் ராஜா என்பவர் நடத்தி வரும் டாஸ்மாக் பாருக்கு வந்த கும்பல் மது கேட்டுள்ளது. அப்போது ராஜாவின் 2 மகன்கள் மற்றும் மது அருந்த வந்த கும்பலுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் டாஸ்மாக் பாரை தாக்கி சேதப்படுத்தியதுடன் ராஜா மற்றும் அவரது 2 மகன்களையும் தாக்கிவிட்டு தப்பியோடிவிட்டது. இதில் காயமடைந்த ராஜா மற்றும் அவரது மகன்கள் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் அக்காட்சிகள் பரவி வருகிறது. துணை மருத்துவ படிப்புகளுக்கு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதால் அதில் பங்கேற்க வந்தவர்கள் வேதனையடைந்தனர். துணை மருத்துவ படிப்புகள் பயின்ற மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்க தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கானோர் வருகை தந்திருந்தனர். ஆனால் வேலைவாய்ப்பு முகாம் ரத்து செய்யப்பட்டதாக முன்னதாகவே அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல 100 கிலோமீட்டர்கள் பயணித்து வருகை தந்தவர்கள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தனர். தங்களுக்கு முறையான பதில் கூட கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இப்போ அடுத்து 13ஆம் தேதி ஒன்று வருதுன்னு சொல்லி சர்க்குலேஷன் பண்ணி விட்டுருக்காங்க. அகெயின் ஒரு ஜிஓ ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அடுத்து மே ஃபர்ஸ்ட் வீக் வேறு ஒரு ஜாப் ஃபேர் வந்து இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மைங்கிறதே எங்களுக்கு தெரியல. ரெஸ்பான்ஸ் இங்கே போலீஸ்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கரெக்டான உங்கள் டிஎம்இ ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து யாரும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேலே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் தென் தமிழக பகுதிகளின் மேலே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இதன் காரணமாக வரும் 12ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் உட்கட்டமைப்பை மேம்படுத்திட அரசு சார்பில் 2.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்தியன் ஆயில் நிறுவனம் மற்றும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இணைந்து நடத்திய கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பரிசுகளை வழங்கிய உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகையாளர் மன்றத்தின் பிற கோரிக்கைகளும் விரைவில் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, MP தயாநிதிமாறன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறந்த ஃபீல்டர் பூபதி புதிய தலைமுறை. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோப்பையை வழங்குகின்றார். பரிசு தொகை 1 லட்சம் ரூபாயை துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்குகின்றார். மாண்புமிகு அமைச்சர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 87வது பிறந்தநாளை முன்னிட்டு கரூர் மாவட்டம் கடவூரில் அவர் வாழ்ந்த வானகத்தில் மரபு விதை திருவிழா நடைபெற்றது. நம்மாழ்வார் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு பாரம்பரிய இசை நிகழ்வும் பள்ளி மாணவர்களின் சொற்பொழிவுகளும் நடைபெற்றன. இந்த எலி தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ன எலியும் இதுதான். இயற்கை வழி வேளாண்மைக்கான விருது கரூரைச் சேர்ந்த பெரியசாமிக்கும், கல்விக்கான விருது பிரின்ஸ் கஜேந்திரபாபுவுக்கும் வழங்கப்பட்டன. இதேபோல் நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்திற்குட்பட்ட மாராச்சேரியில் இயற்கை விவசாயி காளிதாசின் தோட்டத்தில் நம்மாழ்வாருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. ரசாயன உரங்களை தவிர்த்து நஞ்சற்ற உணவை உற்பத்தி செய்வோம் என விவசாயிகள் உறுதிமொழி ஏற்றனர்.